பாத்தீங்க சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சூப்பரா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒய்ஃப் எப்படி பார்த்தாலும் அதுக்கு நிகரா காரை பாக்குறாரு, செம்மையா போகுது. அவருக்கும் அந்த காருக்குள்ள பாண்டிங் வந்து நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும்போது நார்மலா அந்த மாதிரி தான் போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கரமா போகுதுண்ணா. நல்லா இருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. அவங்களோட லவ் கொஞ்சம் காமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ஓகே, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. படம் இப்பதான் பாத்துருங்க. படம் நல்லா இருக்கு. இதுல மோகன்லால் சோபனா வந்து நடிச்சிருக்காங்க. இது என்ன படத்தை பத்தி சொல்லணும், ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்கு ப்ரோ. படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பார்த்தா நல்லா இருக்கு. ஒரு புது கதைக்களமா இருக்கு. ஏற்படுற ஒரு அன்பு காதலை பத்தி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்பவுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மோகன்லாலுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப்க்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டா அவர் பார்க்கறது வந்து அவரோட கார். அவர் ஒரு கார் வச்சிருப்பாரு, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாரு. அந்த கார் வந்து ஒரு ஆக்சிடென்ட்னால போலீஸ் கேஸ்ல ஒரு ப்ராப்ளமும் மாட்டோம். ஸோ அதை பத்தி அதுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கும் ஹீரோக்கும் வந்து ஒரு தகராறு நடக்கிறது, அந்த காரை கடைசியாக எப்படி மீட்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கு படம். எம்புரான் ஒரு படம் வந்ததுல அது கூட ஓரளவுக்கு சுமாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதில் நல்லா கம்பேக்கா இருக்குமா? இருக்கணும். ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் பார்க்கலாம், ஃபேமிலியா பார்க்கலாம். சோபனா எந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? அவங்க சூப்பரா பண்ணியிருக்காங்க ப்ரோ. எந்த விதமா எதுவுமே இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் ஃபேமிலி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? ஏன்னா ஒரு சில செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி ஸ்லோவா இருக்கு, லேகா இருக்குங்கிறாங்க. ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கம்மியான மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். சோபனா வந்து பாத்தீங்கன்னா தளபதி நம்ம தமிழ் படத்தில் நடிச்சாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து ஆஃப்டர் லாங்க்கு அப்புறம் இந்த மலையாள மூவி வந்து இவரோட பேரிங் பண்ணியிருக்காங்க, பெரிய சாரோட. எப்படி நல்லா இருக்குங்களா எங்க பேரிங்? செம்மையா இருக்கு, பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், கண்டிப்பா போய் பாருங்க. மோகன்லால் இப்போ ஆக்சுவலா எம்புரான் ஒரு மூவி ரிலீஸ் ஆனது, அது கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிளாப் அந்த மாதிரி தான் போச்சு. இந்த மூவி எப்படி நல்லா பண்ணியிருக்காருங்களா? அவரோட ஆக்டிங் சொல்ல, லாலேட்டாவோட ஆக்டிங் பத்தி சொல்லணும்னா நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு உண்டான அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேணா இது பண்ணலாம். ப்ரீவியஸ் ஸ்டோரிக்கும் இதுக்கும் வந்து டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி நடக்குது. அவரோட ஆக்டிங் எப்போதுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. வேறஸ் லூசிஃபர்லேருந்து இதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது ஜேர்னலில் இருக்குது, நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ஒரு ஃபீல் குட் மூவி. ஆக்சுவலாக அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வந்து அந்த டாக்ஸி பற்றி கதை மாதிரி தான் சொல்கிறாங்க. அது எப்படி நல்லா இருக்குங்களா, இன்ட்ரெஸ்டிங்கா? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா போயிருக்கு, நல்லா இருக்கு. அவங்க லவ் அண்ட் டாக்ஸி லவ் ரெண்டுமே நல்லா இருக்கு. மெயின் வந்து அந்த ஏதோ இந்த டாக்ஸி ரிலேட்டடா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எப்படி நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. மோகன்லால் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு? ஏன்னா இப்போ எம்புரான் ஒரு படம் வந்தது, அது கொஞ்சம் ஃபிளாப்புங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுல கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருக்காரு. அதுக்கான இதுல நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்லா இருக்கு. நீங்க பார்க்கலாம், ஃபேமிலி மூவி இது. நீங்க எல்லாரும் போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இவரு மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காருண்ணா. அவர் மலையாள நடிகர், அதனால பரவாயில்ல, மூவி பார்க்க. மோகன்லால் வந்துட்டு ஏஜ் ஆன மாதிரியே தெரியல, சூப்பரா இருக்கு. சோபனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடிச்ச படம், செம்ம. ஒரு கதைக்களம் வந்து புதுசா இருக்கு, டிஃபரெண்டான ஸ்டோரியா இருக்கு. பேஸ் லைனே சூப்பராக இருக்கு. 440 ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி இருக்கு, செகண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் விசுவலைசேஷன்ஸ், பிக்சரைசேஷன், சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் எல்லாமே பெஸ்ட், நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பெஸ்ட் படத்தை காட்டிலும் மலையாள மூவிஸ்லாம் நல்லா சக்ஸஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட், டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன், அந்த மாதிரி இதுவும் நல்லா இருக்குங்களா, இல்லை ஒரு மாதிரி போரிங்கா போகுது? ஓகே, நல்லா இருக்கு. இப்போ மலையாளம் படமும் பார்க்கலாம், தமிழ்ல டப்லங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. தளபதி படத்தில் நடிச்சாங்கல்ல சோபனா, அவங்க தான் பாத்தீங்கன்னா இது இவருக்கு பேரிங்கா பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி நல்லா இருக்குங்களா? மேமோட பர்சனல் மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சோபனா மேடம். ஸோ அவங்களோட லைக் நல்லா இருக்கு. ஒரு சொல்லலாம், டிஸ்கிரைப் நல்லா இருக்கு. மோகன்லால் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இதுல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு ஜென்யூனா இருக்கு, நல்லா இருக்கு. ஃபேமிலி போய் பார்க்கலாம் தாராளமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி கேக்குது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு ஒய்ஃபை எப்படி பாத்துக்கிறோம் அதே மாதிரி காரையும் பாத்துக்கிறாரு, நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? இருக்கு ப்ரோ, படம் பாருங்க. நான் சொன்னா தெரியாது, படம் பார்த்தா அது உங்களுக்கு தெரியும். அப்ப பார்த்துருவோம். ஓவராலா படம் எப்படி ப்ரோ, ஒர்த்தா ஆவரேஜா இல்லை பிலோ ஆவரேஜுங்களா? இல்லை ப்ரோ, ஒர்த் தான் ப்ரோ, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி போகுது? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேங்கிறாங்க, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரி லேகா இருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. நான் அப்படி இல்லைண்ணா, அந்த பாண்டிங் காட்டுவாங்கண்ணா, அந்த காருக்கு அவருக்கு ஒரு பாண்டிங் இருக்கும். அது அப்புறம் வந்து பரவாயில்ல, போக ஆஃப்டர் லூசிஃபர் 2க்கு அப்புறம் இந்த படம் எப்படி நல்லா என்டர்டைனா இருக்குங்களா, இல்லை ஒரு மாதிரி போரா இருக்குங்க? நல்ல என்டர்டைன்மெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லவ்வும், செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு நிறையா இந்த ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராடுற மாதிரி இருக்குமா, அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மோகன்லால் எப்படி பண்ணியிருக்காரு ஆஃப்டர் எம்புரானுக்கு அப்புறம்? நல்லா இருக்கு, அவர் ஆக்டிங்கே நல்லா இருக்கு. சோபனா தெரியுங்களா? சோபனா அந்த தமிழ் படங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க, பழைய ஆக்ட்ரிஸ். அவங்க தான் இதில் பண்ணியிருக்காங்க பேரிங்கா. அவங்களோட அந்த பேரிங்லாம் எப்படி இருக்கு, நல்லா இருக்குங்களா? கார் சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப
போரா போற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். ஏன்னா அது எப்படின்னா ஆல்ரெடி அந்த போலீஸ் கூட ஒரு பிரச்சனையில தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தகராறுல இருக்கும்போது அதே இடத்துல போய் இந்த கார் மாட்டுதா, ஸோ அந்த இடத்துல எப்படி அந்த ஸ்டோரியை கொண்டு போய் கடைசியில் அந்த காரை வந்துட்டு மீட்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியா இருக்கு. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டாக தான் இருந்துச்சு. நீங்க அந்த காரை பத்தி வேணா பார்க்கலாம்ண்ணா. அந்த காருக்கு அவருக்கு பாண்டிங் இருக்கும். அது வேணா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போகும்போது அதெல்லாம் தெரியாது. நான் செகண்ட் ஹாஃப்ல வேணா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எந்த மாதிரி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபீல் குட்டா போகுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருக்காங்க ஸ்டோரி பார்க்கிறதுக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருக்கு, அந்த லவ் பேரிங் அந்த இதுக்கு உண்டானதால நல்லா போயிட்டு இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி லேகா இருக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்றாங்க. அது அந்த டாக்ஸியோட ஸ்டோரி வர்றதுனால அப்படி இருக்கு. கண்டினியூஸா பார்க்கும்போது ஓகே, ஃபேமிலியோட பார்க்க ஒரு நல்ல படம். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிகாஸ் ஏன்னா நம்ம வேலை 5 விரல் இருக்கு, 5 விரல் ஒவ்வொரு விரலுமே சேமா இருக்கு. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற ஒரு இதில் படம்னா ஒரே பேச என்னன்னா ஒரு அன்பு யார் மேலேஸ்டா அது இப்போ படம்லேயே ஒரு பொண்ணை யாராச்சும் பார்ப்போம்னா அவங்க இப்படி என்ன ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி இது பண்ணலான்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு, ஒரு ஈடுபாடோட பண்ணீங்க, நல்லா இருக்கு. இல்லைக்கா படம் ஓவரால் எப்படி ஆவரேஜா இல்லை? செம்ம பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ ஒரு 5க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? 5க்கு 5 கொடுப்பேன் நான். சஸ்பென்ஸாக தான் வச்சு கொண்டு வருவாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. மோகன்லாலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு ப்ரோ? மோகன்லால் பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் தனியாக சொல்ல தேவையில்லை, எப்பயுமே பெட்டராக தான் இருக்கும். ஸோ இதுலேயுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கு. சோபனா எந்த மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க? சோபனா ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. அவங்க 2 பேர் காம்போவும் ரொம்ப நல்லாவே பிளே ஆயிருக்கீங்க. ஓவராலாக படம் எப்படி ப்ரோ? ஒர்த் ஆவரேஜா இல்லை பிலோ ஆவரேஜ்? ஒர்த்து தான், படம் ஒர்த்து தான். இதுக்கு எவ்வளோ ஒரு ரேட்டிங் கொடுப்பீங்க? 3.5 அப்போ கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒர்த்து தானா. படத்துக்கு எவ்வளோ 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னு? 5 out of 80 கொடுக்கலாம். 5 அவுட் ஆஃப் ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னா எவ்வளோ கொடுப்பீங்க? 3.5.